வெல்கம் டு காலிஸ் கிச்சன். பச்சை மொச்சப்பயிரும் கத்திரிக்காயையும் போட்டு ருசியான புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்சதும் தோல் உரித்து கட் பண்ண 2 பல்லு பூண்டும் 10 சின்ன வெங்காயமும் சேர்த்து வெங்காயம் சிவக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக செவந்ததும் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து சுருளை வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கி வந்ததும் பச்சை மொச்சியை தோல் உரிச்சிட்டு அந்த பயிரையும் கட் பண்ணி கழுவி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் எண்ணெயில் வேக விடுங்க. கத்திரிக்காயும் மொச்சப்பயிரும் எண்ணெயில் 1/4 பாகம் வெந்துடும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்து லைட்டாக பிரட்டி விடுங்க. எண்ணெயில் மசாலா லைட்டாக வதங்கினா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாம் சேர்க்குற இந்த குழம்பு மசாலா டேஸ்ட்டாக இருந்தால் தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் குழம்பு மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதோட பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து கமகமன்னு வாசனையோட எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டு 1 நிமிஷம் கழித்து இறக்கிட்டோன்னா செம்ம டேஸ்டான புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 கரண்டி சாதம் போட்டு இந்த குழம்பை ஊற்றி லைட்டாக பச்சை நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வயிறு போதும் போதும்னாலும் வாய் வேணும் வேணும்னு கேட்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.